ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியா அண்ட் செல்டாஸ் வச்சிருக்க நிறைய பேர் பயப்படுற பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த BS6ல பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஃப்காக மட்டும்தான். ஸோ இந்த டிபிஎஃப்னால பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜின் வந்து ப்ராப்ளம் ஆகுது, நிறைய இஷ்யூஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் சொல்லி பயப்படுறீங்க. அதுக்கு எதுக்குமே நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. நீங்கள் கியா அண்ட் ஹுண்டாய் வச்சிருக்கீங்க, அது BS6 ப்ராப்ளம்ஸ் டிபிஎஃப் இஷ்யூஸ்லாம் நீங்கள் டீசல் வெஹிக்கிள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கேரேஜ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் வந்து 200% வந்து சூட் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 90-100 இருந்தாலே வந்து ஒரு ஒர்ஸ்கர்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 200% வந்து சூட் ஃபார்மேஷன் இருக்கு. இது நான் 200% சூட் ஃபார்மேஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த வெஹிக்கிள் வந்து ப்ராப்பராக வந்து ரன் பண்ணி வெஹிக்கிள் தர போறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் பிக்கப் சுத்தமாக இல்லை அண்ட் மைலேஜ் சுத்தமாக வரலன்னு சொல்லி கஸ்டமர் நம்மளை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்காக வெஹிக்கிள் வந்து இந்த கஸ்டமரே இந்த வெஹிக்கிளை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கெல்லாம் எதுவுமே நீங்க பயப்படணும் அவசியமே இல்லை. ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க தாராளமா நீங்க வந்து சாம்ஸ் மோட்டார்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க கியா அண்ட் ஹுண்டாயில என்ன இன்ஜின் சைட்ல எலக்ட்ரிக்கல் சைட்ல எனி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து சாம்ஸ் மோட்டார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஆட்டோ ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு மறக்காம நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.